கபால பைரவர், ருரு பைரவர்னு எல்லாம் பயப்படுறோம். ஆனா அதுல ஆனந்த பைரவர்னு இருக்குன்றது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கல? ஆனந்த பைரவர். அது மாதிரி உங்களுக்கு வீராஞ்சநேயர், அதே மாதிரி உக்ர ஆஞ்சநேயர், யோகா ஆஞ்சநேயர் எவ்வளவு சொல்லிட்டே போவான். ஆனா ஏன் பக்தாஞ்சநேயர்ன்றத மறந்துடுறோம்? அந்த மாதிரி மந்திரங்கள்ல நாம கவனமா சொல்லும் பொழுது கட்டாயம் நமக்கு அற்புதமான ஆனந்தமான பலன் தரக்கூடிய எவ்வளவோ மந்திரங்கள் இருக்கு. அந்த மந்திரங்கள் சத்துருத்துவத்தை விளக்கும். ஆனா எல்லாருக்கும் என்ன, இந்த அபஸ்மார பிரயோகம் இருக்கான்றதுலதான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கு. மந்திரம்னு சொல்லும் போது அபஸ்மார பிரயோகத்துக்கான மந்திரங்கள் இருக்கா? சில மந்திரங்கள் பாத்தீங்கன்னா குடும்ப சௌக்கியத்தை அழிக்கும், குடும்பத்துக்குள்ள கலகத்தை கொடுக்கும், மன வருத்தத்தை கொடுக்கும். பேதனம் அப்படின்னு சொல்லுவான். பேதனம்னா கணவன் மனைவியை பிரிக்கும், அப்பா பிள்ளைய பிரிக்கும். பேதனம் அப்படின்னு பேரு. இந்த மாதிரி பேதன மந்திரங்களால தொல்லை உண்டா அப்படின்னுவான். குடும்பத்துல சௌக்கியங்களை கெடுத்து மன வருத்தங்களை கொடுத்து நிறைய தொல்லைக்கு ஆளாக்கும். அந்த மாதிரியான சச்சரவுகளை செஞ்சிக்க கூடியவர்கள் இப்ப சொல்லக்கூடிய அகோர மந்திரத்தை ஜபிக்கலாம். பைரவரோட அனுகிரகத்தை தேடி கொடுக்கும். இந்த அகோர மந்திரத்தை அஷ்டமி அன்னைக்கு ஆரம்பிச்சு ஜபிக்கலாம். அப்படி ஜபிக்கும் போது யார் ஜபம் பண்றாலோ அவளுக்கு சந்திராஷ்டமம் இல்லாம இருக்கான்னு பாக்குறது அவசியம். 28 தடவை ஜபிக்கலாம். 45 நாள் தொடர்ந்து ஜபிக்கலாம். 45வது நாள் கருப்பு எள்ளுல சாதம் பண்ணி, எள்ளு சாதம் எள்ளு ஓரைன்னுவா, அந்த எள்ளு சாதம் பண்ணி நம்ம இல்லத்திலேயே நைவேத்தியம் பண்ணலாம். இப்ப நம்ம இந்த 45 நாள் ஜபிக்கும் பொழுது எந்திரம் வச்சு ஜபிக்கலாம், இல்ல படம் வச்சு ஜபிக்கலாம். ரெண்டும் இல்லாமையும் மனசால தியானம் பண்ணிட்டு இந்த ஜபத்தை பண்ணலாம். இந்த வீட்டுல எள்ளு சாதம் பண்ணி நைவேத்தியம் பண்ண முடியலாம். கோயில்ல முடிக்கிற அன்னைக்கு பைரவருக்கு எள்ளு சாதம் நைவேத்தியம் பண்ண சொல்லி அர்ச்சனை பண்ணலாம். இது ருத்ராட்ச மணியால ஜபிக்கலாம். நாம அப்படி ருத்ராட்ச மணி இல்லைன்னா தாமர மணி இல்ல ஸ்படிக மணி நவரத்ன மாலையாலையும் ஜபிக்கலாம். அப்படி எதுவும் இல்லைன்னாலும் 28 ஊருக்குன்றது நமக்கு கஷ்டமா இருக்கு. ஏன்னா 108 இருக்கும், மணி 54 வரும், சிலது அக்ஷர மாலை 51 வரும். அப்ப 28 இல்லையா 28 மணி கோத்து வச்சுட்டே நம்ம ஜபிக்கலாம். அப்படி இல்ல 108 ஜபிச்சாலும் தப்பு இல்லை. அப்படி 28 ஜபிக்கிறதுக்கு இன்னொரு வழி என்னன்னா, ரொம்ப சுலபம். நம்ம பச்சை பாக்கு கொட்டை பாக்கு கிடைக்கும். ஒரு கிண்ணில 28 பாக்கு வச்சுக்கோங்க. ஒவ்வொரு வாட்டி ஜபம் பண்ணும் போதும் ஒரு பாக்கு எடுத்து இன்னொரு கிண்ணில, காலியா இருக்க கிண்ணில வைங்க. 28 பாக்கு காலி ஆயிடுச்சுன்னா ஜபம் முடிஞ்சிடுச்சுன்னு அர்த்தம். ஆனா 1, 2, 3, 4 நம்பர்ல கவனம் போகக்கூடாது. இது அற்புதமான பலன் தரக்கூடிய அகோர மந்திரம். பல்வேறு பலன் தரக்கூடிய அந்த மகத்தான மந்திரத்தை எங்களுக்காக சொல்லுங்க சுவாமிஜி. இப்ப தொலைக்காட்சியில தெரியறது எழுதிக்கங்க. ஓம் ஹ்ரீம் ஸ்புர ஸ்புர பிரஸ்புர பிரஸ்புர கோக கோரதர தனு ரூப சடசட பிரசட பிரசட கக கக வம வம பந்தய பந்தய காதய காதய ஹும்பட் ஸ்வாஹா. பைரவரை நினைச்சு இழுப்ப அந்த எண்ணெய விளக்கேத்தி ஜபம் பண்றது இன்னும் விசேஷம். கிழக்கு முகம் காலம்பர வேலையில ஜபிக்கிறது நல்லது. அற்புதமான பலன் தரும். நம்புங்கள், நல்லதே நடக்கும். பல்வேறு பலன் தரக்கூடிய மகத்தான மந்திரத்தையும் அதனுடைய மகிமையும் எடுத்து சொன்னதுக்கு நன்றி சுவாமி.